நீங்கள் வாழ்க்கையில் குழப்பமாக இருக்கிறீர்களா? நான் என்ன செய்ய வேண்டும்? செய்யாமல் இருப்பது சரியா? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த கேள்விகள் ஒரு சாதாரண மனிதனுக்கே வருவதல்ல. உலகின் மிகப்பெரிய வீரரான அர்ஜுனன் கூட இதே குழப்பத்தில் நின்றான். போர்க்களத்தின் நடுவில் கையில் வில்லிருந்தும் இதயம் நடுங்கியது. என் கடமை என்ன என்ற கேள்வி அவனை உடைத்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு வழிகாட்டியாக வந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் கிருஷ்ணா. அவர் ஒரு நண்பனாக மட்டுமல்ல, ஒரு ஆசானாக, ஒரு தெய்வீக வழிகாட்டியாக அவர் அர்ஜுனனின் இருளான மனதில் ஒளியேற்றினார். அவர் கூறிய அந்த அற்புதமான அறிவுதான் பகவத்கீதை. அதிகாரம் 3, கர்மயோகம். கர்மயோகம் என்றால் என்ன தெரியுமா? செயல் செய்யும் வழி மட்டுமல்ல, சரியான முறையில் செயல் செய்யும் வாழ்க்கை முறை. நாம் பல நேரங்களில் நினைப்போம், எதையும் செய்யாமல் இருந்தால் அமைதி கிடைக்கும் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், செயலை தவிர்ப்பது அமைதியை தராது, அது இன்னும் பெரிய குழப்பத்தையே உருவாக்கும். இந்த அதிகாரம் நமக்கு சொல்ல வருவது, செயல்தான் வாழ்க்கை, சரியான செயல்தான் விடுதலை. நீங்கள் இன்று சந்திக்கும் பிரச்சனைகள், படிப்பு, வேலை, உறவுகள், மன அழுத்தம், இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கிறது. அது வெளியுலகில் இல்லை, அது உங்கள் செயலில் இருக்கிறது. இந்த வீடியோவில் ஏன் செயல் முக்கியம், எப்படி செயல் செய்ய வேண்டும், எப்படி பலன் மீது பற்றில்லாமல் வாழலாம், எல்லாவற்றையும் ஆழமாக பார்க்க போகிறோம். இது உங்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரமாக இருக்கலாம். அதனால் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இது ஒரு கதை இல்லை, இது உங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டி. போர்க்களத்தின் நடுவில் தூசி பறக்கும் அந்த தருணம், சங்குகள் முழங்கும் அந்த நேரம், அங்கே நின்று கொண்டிருக்கிறான் உலகில் வீரர்களில் முதன்மையானவன் அர்ஜுனன். ஆனால் அந்த நாளில் அவன் ஒரு வீரன் இல்லை, அவன் ஒரு குழப்பமான மனிதன். அவன் கண்களுக்கு முன்னால் என்ன இருக்கிறது தெரியுமா? அவன் சொந்த குடும்பம், அவன் ஆசான்கள், அவன் நண்பர்கள், அவர்களுடன் போராட வேண்டிய நிலை. அந்த ஒரு கணத்தில் அவன் மனம் உடைந்து போய்விட்டது. இவர்களெல்லாம் என் மக்கள், இவர்களை நான் எப்படி எதிர்த்து போராட முடியும்? அவன் கையில் இருந்த வில் மெல்லே கீழே இறங்குகிறது. அவன் உடல் பலமாக இருந்தாலும் மனம் பலவீனமாகிவிட்டது. அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், இந்த போரில் நான் வென்றால் என்ன பயன்? நான் இவர்கள் எல்லோரையும் இழந்துவிட்டால் அந்த வெற்றிக்கு அர்த்தமா? அவன் இன்னும் ஆழமாக யோசிக்கிறான், நான் இந்த போரையே விட்டு விலகிவிட்டால் அதுதான் சரியானதா? அந்த தருணத்தில் அவன் ஒரு மிகப்பெரிய தவறான முடிவுக்கு வருகிறான். செய்யாமல் இருப்பதே அமைதி. ஆமாம், அவன் நினைத்தான், நான் எதையும் செய்யாமல் இருந்தால் இந்த துன்பம் இல்லாமல் போய்விடும். ஆனால் இதுதான் மனிதன் செய்யும் மிகப்பெரிய தவறு. ஏன் தெரியுமா? பிரச்சனையை தவிர்ப்பது அதை தீர்க்காது, கடமையை விட்டுவிடுவது மன அமைதியை தராது. அந்த நேரத்தில் அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார் தெய்வீக ஞானத்தின் உருவம் கிருஷ்ணா. கிருஷ்ணர் அவனை பார்த்து சொல்கிறார், அர்ஜுனா, நீ நினைப்பது அமைதி இல்லை, அது ஓட்டம். நீ போராடாமல் ஓடிவிட்டால் உன் மனம் இன்னும் அதிகமாக துன்பப்படும். நீ உன் கடமையை விட்டுவிட்டால் அது உன்னை விடாது. அந்த ஒரு உண்மை அர்ஜுனனின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை விட்டுவிட்டு ஓடுவது தீர்வு இல்லை. அதை நேருக்கு நேர் எதிர்கொண்டு நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். இந்த குழப்பம் அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, இன்று நமக்கும் அதே நிலைதான். இந்த வேலை எனக்கு சரியா? இந்த முடிவு சரியா? நான் இதை விட்டுவிட்டு போய்விடலாமா? இப்படி நாம் தினமும் குழப்பத்தில் இருக்கின்றோம். ஆனால் இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. அதைத்தான் கர்மயோகம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. இப்போது கிருஷ்ணா அர்ஜுனனை நோக்கி ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறார். நீ எதையும் செய்யாமல் இருக்க முடியாது. இது ஒரு சாதாரண வாக்கியம் மாதிரி தோன்றலாம், ஆனால் இதில்தான் முழு வாழ்க்கையின் ரகசியம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? மனிதன் ஒவ்வொரு நொடியும் செயல் இல்லாமல் இருக்க முடியாது. நாம் பல நேரங்களில் நினைப்போம், நான் எதையும் செய்யாமல் ஓய்வாக இருக்கிறேன் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் அது ஒரு செயல், நீங்கள் பேசாமல் இருந்தாலும் அது ஒரு செயல், நீங்கள் யோசித்தாலும் அது ஒரு செயல், நீங்கள் தூங்கினாலும் கூட அது ஒரு செயல். அதாவது உடல் செயல் மட்டுமல்ல, மன செயலும் செயல்தான். இந்த உலகத்தில் முழுமையாக செயல் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால்தான் கிருஷ்ணர் சொல்கிறார்,
செயல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நீங்கள் கவனித்து பாருங்கள். நதி ஓடிக்கொண்டே இருக்கும், காற்று நகர்ந்து கொண்டே இருக்கும், இதயம் துடித்துக்கொண்டே இருக்கும். இவையெல்லாம் என்ன காட்டுகிறது? இயற்கையே ஒரு தொடர்ச்சியான செயல். அதுபோல மனிதனின் வாழ்க்கையும் ஒரு தொடர்ச்சியான செயல். அதனால்தான் நான் எதையும் செய்யாமல் இருக்கிறேன் என்று நினைப்பது ஒரு மாயை. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? செயலை தவிர்க்க முடியாது என்றால் சரியான செயலை தேர்வு செய்ய வேண்டும். இதுதான் மிக முக்கியமான மாற்றம். செய்யலாமா செய்யாமல் இருக்கலாமா என்ற கேள்வி தவறு. எப்படி சரியாக செய்யலாம் என்பதுதான் சரியான கேள்வி. இதுதான் கர்மயோகம் சொல்லும் முதல் பாடம். செயலை விட்டுவிடாதே, அதை சரியாக மாற்று. இது புரிந்தவுடன் வாழ்க்கை பற்றிய உங்கள் பார்வை மாறும். ஏனென்றால் நீ செயலை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அந்த செயலை எப்படி செய்வது என்பதை கட்டுப்படுத்த முடியும். அந்த கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்வதே கர்மயோகம். இப்போது கிருஷ்ணா அர்ஜுனனிடம் இன்னொரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறார். நீ உன் கடமையை செய்ய வேண்டும். இது ஒரு வரி, வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் திசை காட்டி. அர்ஜுனன் அந்த நேரத்தில் என்ன நினைத்தான்? இந்த போரை விட்டுவிட்டால் நான் பாவம் செய்யாமல் தப்பிக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர் வீரன், உனது தர்மம் போராடுவது. இங்கேதான் ஒரு முக்கியமான கருத்து வருகிறது. தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்பது உன் நிலைக்கு ஏற்ற சரியான கடமை. அதாவது மாணவன் என்றால் படிப்பது அவன் தர்மம், ஆசிரியர் என்றால் கற்றுக் கொடுப்பது அவன் தர்மம், பெற்றோர் என்றால் குழந்தைகளை காப்பது அவர்களின் தர்மம், வேலை செய்பவர் என்றால் நேர்மையாக வேலை செய்வது அவர்களின் தர்மம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கையில் ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா? நாம் அந்த கடமையை தவிர்க்க முயற்சி செய்கிறோம். இது கடினம், எனக்கு இது செய்ய மனசு இல்லை, நான் இதை விட்டுவிட்டால் நல்லா இருக்கும், இப்படி நாம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் கடமையை தவிர்க்கும் அந்த ஒரு முடிவு வாழ்க்கையை முழுவதும் குழப்பமாக்கும். ஏன் தெரியுமா? கடமையை தவிர்க்கிறோம் என்றால் மனசு நம்மை விட்டுவிடாது. உள்ளுக்குள் ஒரு குரல் கேட்கும், நீ செய்ய வேண்டியது செய்யவில்லை, அதுதான் மன அழுத்தம். ஆனால் கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார், உன் கடமையை செய்யாமல் இருப்பது உன்னை அமைதிக்கு கொண்டு போகாது. இங்கே இன்னொரு முக்கியமான பாடம் உள்ளது. பிறர் கடமையை சரியாக செய்வதை விட உன் கடமையை குறையாக செய்தாலும் அது மேல். மற்றவர்களின் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம், உன் பாதையை நீயே கடக்க வேண்டும். உதாரணம், நீங்கள் ஒரு மாணவர், ஆனால் தொழில் செய்பவரை பார்த்து நானும் அதை பண்ணணும் உடனே முடிவை எடுத்தால் அது உன் தர்மம் இல்ல. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீர்கள், ஆனால் சமூகத்தில் உள்ளவர்களை பார்த்து உங்கள் பாதையை மாற்றினால் அது குழப்பத்தை தான் உருவாக்கும். அதனால் உன் வாழ்க்கையில் உன் பங்கு என்ன, உன் கடமை என்ன, இதை கண்டுபிடித்து அதில் முழு மனதுடன் ஈடுபடுவதுதான் கர்மயோகம். நினைவில் வையுங்கள், கடமையை தவிர்ப்பது சுலபம், ஆனால் அதன் விளைவுகள் கடினம். கடமையை செய்வது கடினம், ஆனால் அதன் விளைவுகள் அமைதி. இதுதான் அத்தியாயம் 3 நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை. உன் கடமையை செய், அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் பாதை. இப்போது கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு இந்த அதிகாரத்தின் மிக ஆழமான இரகசியத்தை கூறுகிறார். நீ செயல் செய், ஆனால் அதன் பலனை பற்றி கொள்ளாதே. இந்த ஒரு வரி வாழ்க்கையை அமைதியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றும் மந்திரம். நாம் பொதுவாக என்ன செய்கிறோம் தெரியுமா? ஒரு செயலை ஆரம்பிக்கிறோம், ஆனால் மனசு எங்கே இருக்கும்? இதன் முடிவு என்ன ஆகும் என்பதில். அதாவது செயலில் இல்லை, பலனில்தான் நம் கவனம். அதனால்தான் மன அழுத்தம், பயம், கவலை இவையெல்லாம் உருவாகிறது. ஒரு எளிய உதாரணம் பார்ப்போம். நீங்கள் ஒரு தேர்வு எழுதுகிறீர்கள். உங்கள் உண்மையான கடமை என்ன? நல்லா படித்து தெரிந்ததை தெளிவாக எழுதுவது. ஆனால் என்ன நடக்கிறது? நான் பாஸ் ஆவேனா? எவ்வளவு மார்க் வரும்? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த எண்ணங்களெல்லாம் உங்கள் மனதை சீர்குலைக்கும். இதன் விளைவு என்ன? நீங்கள் எழுதும் அந்த நேரத்தில் கூட முழு கவனத்துடன் எழுத முடியாது. அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், பலனை பற்றி யோசிக்காதே, செயலில் முழு கவனம் வை. இதன் அர்த்தம் என்ன? விளைவை மறந்துவிடு என்பதல்ல, விளைவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதே என்பதுதான். ஏன் தெரியுமா? பலன் நம் கையில் இல்லை. நாம் கட்டுப்படுத்த வேண்டியது நம்முடைய முயற்சி மட்டும்தான்.
இதை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விதை விதைக்கலாம், தண்ணீர் ஊற்றலாம், மண்ணை பாதுகாக்கலாம். ஆனால் அந்த விதை எப்போது முளைக்கும், எவ்வளவு வளர்ச்சி அடையும், அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அதுபோல நீங்கள் முயற்சி செய்யலாம், உழைக்கலாம், உங்களால் முடிந்ததை முழுமையாக செய்யலாம். ஆனால் பலன் எப்படி வரும் என்பது பல காரணங்களால் நிர்ணயிக்கப்படும். பலனை பற்றி கொண்டால் ஏமாற்றம் வரும், பயம் வரும், மன அழுத்தம் வரும். ஆனால் பற்றில்லாமல் செயல் வந்தால் மன அமைதி வரும், தெளிவு வரும், திறமை அதிகரிக்கும். இதுதான் கர்மயோகம் சொல்லும் அதிசய ரகசியம். பலனின் மீது நாட்டம் கொள்ளாதே, முயற்சியுடன் இணைந்திரு. நினைவில் வையுங்கள், வெற்றி பெறுவது முக்கியம், ஆனால் அமைதியாக முயற்சி செய்வது அதைவிட முக்கியம். இதை நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் பயமின்றி செயல்படுவீர்கள். நீங்கள் தைரியமாக முடிவெடுப்பீர்கள். நீங்கள் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிப்பீர்கள். இதுதான் கர்மயோகம் நமக்கு தரும் மிகப்பெரிய பரிசு. இப்போது கர்மயோகத்தை மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள ஒரு உண்மையான வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். ஒரு விவசாயியை நினைத்து பாருங்கள். காலை முதல் மாலை வரை அவன் உழைக்கிறான், நிலத்தை தயார் செய்கிறான், விதை விதைக்கிறான், தினமும் தண்ணீர் ஊற்றுகிறான். அவன் என்ன செய்கிறான்? அவன் செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்கிறான். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி. மழை வரும் நேரத்தை அவன் கட்டுப்படுத்த முடியுமா? சூரியன் எவ்வளவு வெப்பம் கொடுப்பான் என்று அவன் முடிவு செய்ய முடியுமா? பயிர் எவ்வளவு வேகமாக வளரும் என்று அவன் நிர்ணயிக்க முடியுமா? இவையெல்லாம் அவன் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கும் விஷயங்கள். அப்படியானால் அவன் என்ன கட்டுப்படுத்த முடியும்? அவன் உழைப்பு, அவன் முயற்சி, அவன் கடமை மட்டும். இதுதான் கர்மயோகத்தின் இதயம். இதை கொஞ்சம் ஆழமாக யோசியுங்கள். அந்த விவசாயி தினமும் மழை வருமா என்று கவலைப்பட்டே இருந்தால் அவன் தனது வேலையை சரியாக செய்ய முடியுமா? அவன் என்ன பயன் இது என்று நினைத்து விதைக்காமல் இருந்தால் அவன் வாழ்க்கை முன்னேறுமா? இல்லை. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? என் வேலை என்ன என்று தெரிந்து கொண்டு அதை முழு நம்பிக்கையுடன் செய்கிறான். பலன் வரும் நேரத்தை இயற்கை பார்த்து கொள்ளும் என்று நம்புகிறான். இதுதான் கிருஷ்ணர் சொல்லும் உண்மை. நீ செயல் செய், பலனை பற்றி கவலைப்படாதே. இந்த உதாரணம் நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும். நீங்கள் ஒரு மாணவர் என்றால் படிப்பது உங்கள் கடமை. நீங்கள் ஒரு தொழிலாளி என்றால் நேர்மையாக வேலை செய்வது உங்கள் கடமை. நீங்கள் ஒரு பெற்றோர் என்றால் குழந்தைகளை வளர்ப்பது உங்கள் கடமை. ஆனால் விளைவு எப்படி வரும், மக்கள் என்ன நினைப்பார்கள், இவையெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் நமது கவனம் எங்கே இருக்க வேண்டும்? நான் இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதில்தான். நான் என் கடமையை முழுமையாக செய்தேனா என்பதில்தான். நினைவில் வையுங்கள், விவசாயி விதை விதைக்காமல் இருந்தால் அறுவடை செய்ய முடியாது. அதேபோல் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தால் வெற்றி கிடையாது. ஆனால் விவசாயி மழையை கட்டுப்படுத்த முடியாதது போல நீங்கள் பலனை கட்டுப்படுத்த முடியாது. இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் 90% அழுத்தம் குறைந்துவிடும். நீங்கள் அமைதியாக நம்பிக்கையுடன் தொடர்ந்து செயல்படுவீர்கள். இதுதான் கர்மயோகம். உன் செயலில் கவனம் வை, பலனை இயற்கைக்கு விடு. இப்போது கர்மயோகத்தின் மிக முக்கியமான எச்சரிக்கையை கிருஷ்ணா நமக்கு வழங்குகிறார். ஆசையும் அகம்பாவமும் மனிதனை அழிக்கும். இந்த இரண்டும் சொற்கள் சின்னதாக தோன்றலாம், ஆனால் வாழ்க்கையை முழுவதும் பாதிக்கக்கூடிய சக்தியுடையவை. முதலில் ஆசை பற்றி பார்ப்போம். எனக்கு இது வேண்டும், இது இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்படி ஒரு எண்ணம் மனதில் வந்துவிட்டால் அது ஒரு கட்டுப்பாடாக மாறிவிடும். ஆசை அதிகமானால் என்ன நடக்கும் தெரியுமா? கிடைக்காத போது ஏமாற்றம் வரும், கிடைத்த பிறகும் இன்னும் அதிக வேண்டும் என்ற பேராசை. அதாவது ஆசை ஒருபோதும் நிறைவேறாது. அடுத்தது அகம்பாவம். நான் தான் செய்தேன், நான் இல்லாமல் இது நடக்காது. இந்த எண்ணம் வந்துவிட்டால் மனிதன் உண்மையை மறந்து விடுகிறான். ஏன் தெரியுமா? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் பல காரணங்கள் இருக்கிறது. குடும்பத்தின் ஆதரவு, சமூகத்தின் வாய்ப்பு, இயற்கையின் அருள், இவையெல்லாம் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் அகம்பாவம் வந்தவுடன் இதையெல்லாம் மறந்து விடுகிறோம். இதன் விளைவு என்ன? மன அமைதி குலையும், உறவுகள் பாதிக்கப்படும், வாழ்க்கை சமநிலை இழக்கும். அதனால்தான் கிருஷ்ணர் எச்சரிக்கிறார்,
ஆசை மற்றும் அகம்பாவம் உன் மனதை கட்டுப்படுத்த விடாதே. இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. ஆசை என்ன செய்கிறது? எதிர்காலத்தில் வாழ வைக்கிறது. அகம்பாவம் என்ன செய்கிறது? கடந்த காலத்தில் வாழ வைக்கிறது. ஆனால் வாழ்க்கை எங்கே நடக்கிறது? இப்போதுதான். அதனால் ஆசையை விட்டுவிடு, அகம்பாவத்தை ஒழித்துவிடு. தற்போதைய செயலில் முழு கவனம் வை. இதுதான் கர்மயோகம் சொல்லும் வழி. நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட என் கடமை நான் செய்கிறேன் என்று நினை. எனக்கு இது வேண்டும் என்பதற்கு பதில் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று நினை. நினைவில் வையுங்கள், அகம்பாவம் வந்தால் வளர்ச்சி நின்றுவிடும். ஆசை அதிகமானால் அமைதி மறைந்துவிடும். ஆனால் தாழ்மையுடன் செயல் செய்தால் மனம் அமைதியாக இருக்கும். பற்றில்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கும். இதுதான் கர்மயோகம் நமக்கு தரும் ஆழமான எச்சரிக்கை. அகம்பாவத்தை விடு, ஆசையை கட்டுப்படுத்து, அமைதியாக செயல் செய். இப்போது நாம் பார்த்த இந்த அற்புதமான போதனைகளை ஒரு தெளிவான சுருக்கமாக பார்க்கலாம். பகவத்கீதா அதிகாரம் 3 நமக்கு சொல்லும் 3 மிகப்பெரிய வாழ்க்கை பாடங்கள். முதல் பாடம், செயல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நீங்கள் எதையும் செய்யாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஒரு செயலில் இருக்கிறீர்கள். அதனால் செயலை தவிர்க்க முயற்சி செய்யாதீர்கள். அதை சரியான பாதையில் மாற்றுங்கள். இரண்டாவது பாடம், உன் கடமையை தவிர்க்காதே. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை விட்டுவிட்டால் குழப்பம்தான் வரும். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு செய்தால் வாழ்க்கை தெளிவாக மாறும். மூன்றாவது பாடம், பலனை பற்றி கொள்ளாமல் செயல் செய். முயற்சி உன் கையில், பலன் உன் கையில் இல்லை. அதனால் பலனை பற்றி கவலைப்படாமல் செயலில் முழு கவனம் வை. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் என்ன மாற்றம் வரும் தெரியுமா? மன அழுத்தம் குறையும், மனம் தெளிவாக மாறும், முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். முக்கியமாக வெற்றி உங்கள் பக்கம் தானாக வந்து சேரும். ஏன் தெரியுமா? நீங்கள் பலனை துரத்த மாட்டீர்கள், ஆனால் அந்த பலனை உங்களிடம் கொண்டு வரும். இதுதான் கர்மயோகம் சொல்லும் மிகப்பெரிய ரகசியம். நினைவில் வையுங்கள், சரியான செயல், சரியான மனநிலை வெற்றியாகும். அதனால் செயல் செய், கடமையை செய், பலனை விடு. இதைத்தான் வாழ்க்கையின் விதியாக மாற்றிக்கொண்டால் நீங்கள் சாதாரண மனிதராக இல்லை, ஒரு தெளிவான, அமைதியான, வெற்றிகரமான மனிதராக மாறுவீர்கள். இப்போ இந்த பயணத்தின் முடிவில் உங்களிடம் ஒரு முக்கியமான தேர்வு இருக்கிறது. வாழ்க்கையை குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? என் நிலைமைதான் காரணம் என்று சொல்லலாமா? அல்லது நான் மாற வேண்டும் என்று முடிவு எடுக்கலாமா? நான் என் கடமையை முழுமையாக செய்வேன் என்று உறுதி எடுக்கலாமா? இந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியது. நாம் இன்று என்ன கற்றுக்கொண்டோம்? செயலை தவிர்க்க முடியாது, கடமையை விட்டுவிடக்கூடாது, பலனை பற்றி கொள்ளக்கூடாது. இதுதான் பகவத்கீதா கர்மயோகம் நமக்கு தரும் உண்மை. நினைவில் வையுங்கள், நீ செயல் செய், பலனை கடவுளிடம் விடு. அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் நெறி. நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பித்தால் பயம் குறையும், குழப்பம் மறையும், மனம் அமைதியாகும். முக்கியமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால் இப்போதே ஒரு முடிவு எடுங்கள். என்ன நடந்தாலும் நான் என் கடமையை விடமாட்டேன், பலனை பற்றி பயப்பட மாட்டேன். நான் என் செயலில் முழு மனதுடன் ஈடுபடுவேன். இந்த மனநிலைதான் உங்களை சாதாரண மனிதனில் இருந்து ஒரு வெற்றியாளராக மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், இதனை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.